தமிழக அரசியலில் தாவேகா என்ற புதிய கட்சி இப்போது தமிழக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துவிட்டது. கட்சி தொடங்கிய 2 வருடத்தில் விஜய் அவர்கள் முதல்வராகவும் பதவியேற்றுவிட்டார். அந்தளவுக்கு மக்களின் ஆதரவு என்பது விஜய்க்கு எதிர்பாராத அளவுக்கு இருந்துள்ளது என்பதுதான் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்துகிறது. திமுக, அதிமுக போன்ற இருபெரும் கட்சிகள் விஜயை குறைத்து மதிப்பிட்டதன் காரணமே இப்போது விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வந்ததற்கு காரணமாக மாறிவிட்டது. யாரையுமே குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை கொஞ்சம் கூட திமுக, அதிமுக போன்ற தலைவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இந்த ஒரு சூழல் அமைந்துள்ளது. அதுவும் இந்தியா சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு தமிழகத்தில் நீண்ட காலமாக அரசியல் செய்து வந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை விஜய் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அடித்து வீசியிருக்கிறார். இந்த ஒரு பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாகவே இப்போது அடுத்தடுத்து பல பரபரப்புகள் வரிசை கட்டி கொண்டு நிற்கிறது. அந்த வரிசையில் என்னதான் இப்போது சிறு சிறு கட்சிகளின் ஆதரவோடு விஜய் முதல்வராக பதவியேற்றாலும் கூட அத்தகைய கட்சிகள் அனைத்தும் திமுகவுடன் இப்போதும் கூட்டணியில்தான் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிசிக கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி போன்றவைகள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஆனாலும் இன்னமும் திமுகவுடன் தான் கூட்டணியாக இருக்கிறது. ஆகவே இந்த சிறு சிறு கட்சிகளின் ஆதரவை விஜய் முழுமையாக நம்பி அடுத்த 5 வருடம் ஆட்சி செய்ய முடியாது. இது அரசியல் தெரிந்த அனைவருக்குமே புரியும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சரியாக விஜய்க்கு எதிராக செயல்படுவதற்கும் இத்தகைய கட்சிகள் தயாராக இருக்கும். ஆகவே இதை நன்கு புரிந்து கொண்டுதான் விஜய் அவர்கள் வேறு ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி வருகிறார். அதாவது அதிமுகவின் ஆதரவு மட்டும் கிடைத்துவிட்டால் இது போன்ற சிறு சிறு கட்சிகளை நம்பி அடுத்த 5 வருடம் பதைபதைப்போடு ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே அதை புரிந்து கொண்டுதான் அதிமுகவையும் தங்களுக்கு ஆதரவு தரும்படி விஜய் ஏற்கனவே அணுகியிருந்தார். ஆனால் இதற்கு முதலில் அதிமுக மறுப்பு தெரிவித்து வந்தது. ஏனென்றால் அந்த சமயத்தில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போடுவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு இப்போது முழுமையாக மறுக்கப்பட்டுவிட்டது. அதே சமயம் எடப்பாடிக்கு எதிராக உட்கட்சிக்குள்ளேயே சி.வி. சண்முகம் அவர்கள் இவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களோடு அதிமுகவிலிருந்து விலகி விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் தயாராகி வந்தார். அதுவும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு கூண்டோடு வந்து விஜய்க்கு ஆதரவளிக்க சி.வி. சண்முகம் தயாராகி வந்தார். அதற்கு காரணம், ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் வெளியேறுகிறார்கள் என்றால் அந்த கட்சியில் 2 பங்கு எம்எல்ஏக்கள் வெளியேறினால் மட்டும்தான் அது சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ளப்படும். இல்லை என்றால் கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக அந்த எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்படும். ஆகவே அப்படி பார்த்தால் அதிமுக இந்த முறை 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்துள்ளது. இதனால் குறைந்தபட்சம் 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தால் மட்டும்தான் விஜய் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணையவோ ஆதரவு தெரிவிக்கவோ முடியும். அப்படி பார்த்தால் இப்போது சி.வி. சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களே விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கின்றனர். ஆகவே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த ஒரு தகவல்கள் தான் இப்போது பரபரப்பாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் இதையும் தாண்டி தமிழக மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மற்றொரு விஷயமும் அரங்கேறி இருக்கிறது. அது என்னன்னா, திடீரென தாவேகா தலைவர் விஜயை, அதாவது தமிழக முதலமைச்சர் விஜயை எடப்பாடி அவர்கள் சந்திக்க வருவதாக தற்போது அவசர செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது விஜயை எடப்பாடி அவர்கள் இப்போது திடீரென சந்திக்க வருவது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக சி.வி. சண்முகம் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கூட்டி வந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயாராகி வந்த நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக எடப்பாடி அவர்களே அவருடைய தலைமையில் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை கூட்டி வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராகி விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 4-5 துண்டுகளாக பிரிந்து கிடந்த அதிமுக இப்போது எடப்பாடி வெர்சஸ் சி.வி. சண்முகம் என்று அடுத்த கட்டமாக பிரிந்திருக்கிறது என்பதுதான் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக மொத்தம் இப்போது அதிமுக கட்சி கிட்டத்தட்ட அழிவை நோக்கி சென்றுவிட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இனிமேல் தாவேகாவை நம்பி மட்டுமே அதிமுகவின் அரசியல் எதிர்காலம் இருக்கப் போகிறது என்பதை இதன் மூலம் நம்மாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இப்போது வந்த மற்றொரு செய்தி என்னவென்றால்,
தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆசி பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது விஜய் அவர்கள் ஸ்டாலினின் காலில் விழுந்து ஆசி பெற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சந்திப்பு என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை உருவாகியிருக்கிறது. அதற்கு காரணம், விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதே திமுகவை எதிர்த்துதான். திமுகவை முழுக்க முழுக்க எதிர்த்துதான் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கினார். அப்படி தொடங்கிய இவர் இப்போது திமுகவையும் வீழ்த்தியே விட்டார். அதுவும் படுதோல்வியை சந்திக்கும் அளவுக்கு வீழ்த்திவிட்டார். ஆக இந்த சூழலில் ஸ்டாலினை விஜய் சந்திப்பது என்பது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. அதே சமயம் இந்த சந்திப்புக்கு அனுமதி கேட்கும்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் கூட இந்த சந்திப்புக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஸ்டாலினின் இந்த செயலும் கூட பாராட்டும்படி மாறியிருக்கிறது. ஸ்டாலின் நினைத்திருந்தால் இந்த சந்திப்பை மறுத்திருக்கலாம். ஆனால் அப்படி ஏதும் மறுக்காமல் இந்த ஒரு சந்திப்பை ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டது என்பது ஸ்டாலினின் பெருந்தன்மையையும் காட்டுகிறது. ஆக மொத்தம் இப்போது தினந்தோறும் தமிழக அரசியல் களம் என்பது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதே சமயம் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதிலும் இன்றைய தினம் பல சிக்கல்கள் உருவானது. நிறைய அதிமுக, திமுக, தவேக எம்எல்ஏக்கள் தகுந்த சான்றிதழை கொண்டு வராமல் பதவியேற்க முடியாமலும் போனது. ஆகவே சட்டமன்றத்தில் அனுபவமில்லாத புதிய கட்சியான தவேக கட்சி எம்எல்ஏக்கள் இதை செய்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் பல ஆண்டுகாலமாக தமிழக அரசியலில் அனுபவமிக்க கட்சிகளாக இருக்கும் அதிமுக, திமுக எம்எல்ஏக்களும் கூட இந்த ஒரு தவறை செய்திருப்பது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இனிமேல்தான் சட்டமன்றம் என்பது சூடுபிடிக்கப் போகிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் முதல்வராக விஜய் அவர்களும் நேருக்கு நேர் அனல் பறக்கும் விவாதங்களில் ஈடுபடப் போகின்றனர். இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால், சினிமாவில் விஜயின் தீவிர ரசிகர்தான் உதயநிதி ஸ்டாலின். விஜய்க்காக நடிகர் அஜித்தை கூட ஒருமுறை கிழவன் என்று வெட்ட வெளிச்சமாக கூறியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அந்தளவுக்கு விஜய் மீது வெறித்தனமான ரசிகனாக இருந்தவர்தான் உதயநிதி ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது இந்த சட்டமன்றத்தில் விஜய்க்கு ரசிகனாக இவர் செயல்பட போவதில்லை. ஏனென்றால் இவரின் தந்தையை தோற்கடித்ததும் இதே விஜய்தான். இவருடைய கட்சியையும் தோற்கடித்ததும் இதே விஜய்தான். ஆகவே சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் அனல் பறக்கும் விவாதங்கள் செய்வதை பார்ப்பதற்காகத்தான் தமிழக மக்களும் இப்போது ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றனர். சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.